जय श्री राम, हर हर महादेव. काशी काशी काशी, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. ஒரு அற்புதமான சக்தி பீட யாத்திரையை ரொம்ப மன நிறைவாக பகவானுடைய ஆசிர்வாதத்தில் நிறைவு பண்ணிட்டு வந்திருக்கோம். 3 நாள் 3 சக்தி பீடம் 3 ஸ்டேட் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். டே 1 வந்து அசாம் மா காமாக்கியா, டே 2 மேகாலயா ஜெயந்தி சக்தி பீடம், டே 3 அகர்தலா திரிபுரா சக்தி பீடம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சக்தி பீடமும் ரொம்ப மன நிறைவாக தரிசனம் பண்ணி யாத்திரை நிறைவு பண்ணிட்டு மறுபடியும் காஷி செக்டாருக்கு வந்தாச்சு. அடுத்த சக்தி பீடம் யாத்திரையா மாகங்கா டூரிசமில் சக்தி பீட யாத்திரையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த சக்தி பீட யாத்திரையா ஆதி சக்தி பீடமாகிய 4 சக்தி பீடத்தை ஒரே யாத்திரையில் கவர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். மா காமாக்கியா, கொல்கட்டா காளி, புரியில் இருக்கக்கூடிய விமலா தேவி சக்தி பீடம், தாரா தாரணி, இவங்க 4 பேரும் ஆதி சக்தி பீடம். இந்த 4 சக்தி பீடத்தையும் ஒரே யாத்திரையில் கவர் பண்ணணும்னு இருக்கும். இந்த 4 சக்தி பீடம் இல்லாமல் இந்த யாத்திரையில் மொத்தமாக 7 சக்தி பீடங்கள் கவர் பண்ண இருக்கும். மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மா கங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபபிளி மே எண்ட் இல்லைனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த யாத்திரை ஆரம்பிக்க இருக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு மா கங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாத்திரையை முடிச்சுட்டு ஜெயந்தி சக்தி பீடம், திரிபுரா சக்தி பீடம் யாத்திரையை முடிச்சுட்டு அடுத்து காஷி செக்டாருக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி அயோத்தியாவில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட யாத்ரிகள் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம். எப்படி போயிட்டுருக்கு? நைட்டு எல்லாரும் எப்படி தூங்குனீங்க? ராம் லல்லா தர்ஷன் எப்படி இருந்தது? பகவான் இருக்காரு. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து திரிவேணி சங்கமத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான யாத்திரைகள் வாய்க்க பெறட்டும். ஹர் ஹர் மகாதேவ். குருவே சரணம் சரணம்.